சிவாலய ஓட்டம் அறியும் சிவனும் ஒன்று. மகாபாரத போரில் துரியோதனனை அடித்து அவன் உயிர்நிலை கொண்டுள்ள அவன் தொடையை பிளந்து அவனை கொன்று போரை வெற்றிகரமாக தானே முடித்துவைத்தவன் என பீமன் கர்வத்தோடு அலைந்தான். சிவனிடம் இருந்து பாசுபத அஸ்திரம் பெற்று வந்தாலும் அதை பயன்படுத்தாமலே யுத்தத்தை கண்ணன் தயவால் வெற்றி பெற முடிந்தது என நினைத்த அர்ஜுனன் மனதில் கண்ணன் மட்டுமே அவர்களின் கண்கண்ட தெய்வமானான். வேறு எதுவும் நினைவில் இல்லை. செய்த கடும் தவத்தின் பயனாக சிவன் கொடுத்த பாசுபத அஸ்திர ஆயுத நினைவுமில்லை. செய்த கடும் தவமும் நினைவு இல்லை. சிவனை அடியோடு மறந்திருந்தார். தருமர் இராஜசூய வேள்வி நடத்த திட்டமிட்ட வேளையில் யாகம் நடத்த நினைக்கும் தர்மனிடமும் அகங்காரம் மிகுந்தது. இதுவரை யாரும் நடத்தாத முறையில் யாகம் நடத்த விரும்பினான். இந்த காட்சிகளை கவனித்து கொண்டிருந்த கண்ணன் அவர்களின் மாயை அறுத்து அறியும் சிவனும் ஒன்று என உணர்த்த தன் விளையாட்டை ஆரம்பித்தான். கண்ணன் அவனின் விளையாட்டு அந்தணர்கள் உருவில் வந்தது. யாகம் செய்ய வந்த அந்தணர்கள் இந்த யாகத்தில் பாதி மானிட உருவும் மீதம் புலி உடலும் கொண்ட புருஷாமிருகம் கலந்து கொண்டால் இந்த யாகம் இதுவரை யாரும் நடத்தாத அபூர்வமான யாகமாக அமையும் என தர்மனிடம் கூறினார்கள். புருஷாமிருகம் அபூர்வமானது என சொல்ல அதை கொண்டுவர தர்மன் விரும்பினான். ஆனால் அந்த கொடிய மிருகம் பற்றி தகவலேதும் அவனிடம் இல்லை. வியாக்ரபாத மகரிஷியே அந்த புருஷா மிருக உருவையும் சிவாலயங்களில் வீதி உலா நடக்கும்போது உற்சவ சிவன் சக்தி தெய்வங்களை சுமக்கும் வாகனமாக இருக்கவும் சிவபெருமானிடம் வேண்டி பெற்றதாக கூறப்படுகிறது. அந்த புருஷா மிருகம் பற்றி தனக்கு தெரியும் என்றும் அது மிக அதிக சிவ பக்தி கொண்டது. மிகுந்த பலம் பொருந்தியது. மனதின் எண்ண அலைகளின் வேகத்தில் ஓடக்கூடியது. யாராலும் ஜெயிக்க முடியாதது. அது பொல்லாதது. விஷ்ணுவை பிடிக்காது. கோபாலன் பெயரை சொன்னால் விரட்டி வந்து கடிக்கும். ஆனால் சிவன் பெயரை சொன்னால் அப்படியே உருகி நிற்கும் என்று அதன் இயல்பை சொல்லி 12 ருத்திராட்சங்கள் கொண்ட பையை பீமனிடம் கொடுத்து புருஷா மிருகத்தை இராஜசூயி யாகத்தில் கலந்துகொள்ள அழைத்து வரும்படி கிருஷ்ணன் கூறினார். அன்று மகா சிவராத்திரி நாளாயிருந்தது. பீமன் காட்டுக்குள் சென்று சிவ தியானத்தில் இருந்த புருஷா மிருகத்தை இராஜசூய யாகத்தில் கலந்துகொள்ள அழைத்தார். அதற்கு அந்த மிருகம் தருமனை நடுவராக வைத்து ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்தி பீமன் முன்னால் ஓட தான் அவனை துரத்தி பிடிப்பதாகவும் அதில் பீமன் ஜெயித்தால் இராஜசூயி யாகத்திற்கு வருவதாகவும் பீமன் தோற்றால் இராஜசூயி யாகத்திற்கு வர முடியாது. அத்துடன் பீமன் தனக்கு அடிமையாக வேண்டும் என்று கூறியது. அதற்கு பீமன் ஒப்புக்கொண்டவுடன் தருமர் நடுவராக இருக்க கன்னியாகுமரி மாவட்டம் திருமலையில் ஓட்டம் துவங்கி சுமார் 110 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து திருநட்டாலத்தில் ஓட்ட பந்தயத்தை முடிக்க ஒப்புக்கொண்டார்கள். ஓட்ட பந்தயம் ஆரம்பித்தவுடன் கண்ணனை நினைத்து கோவிந்தா கோபாலா என அழைத்தபடி பீமன் ஓட ஆரம்பித்தான். அந்த மிருகம் விரட்டியது கண்ணன் கொடுத்திருந்த பையில் இருந்து. பீமன் ஒரு ருத்திராட்சத்தை தரையில் வைத்துவிட்டு தொடர்ந்து ஓடினான். தரையில் வைத்த ருத்ராட்சம் ஒரு சிவன் கோவில் ஆனது. சிவகோவிலை பார்த்து மெய்மறந்த மிருகம் அங்கு சிவபூஜை செய்தது. பூஜை முடிந்தவுடன் மிருகம் மீண்டும் மனோவேகத்தில் விரட்டும் போது பீமன் மீண்டும் ஒரு ருத்திராட்சத்தை தரையில் வைத்துவிட்டு கோவிந்தா கோபாலா என கண்ணனை அழைத்தபடி தொடர்ந்து ஓடினான். இப்படி 12 ருத்திராட்சங்களும் சிவன் கோவிலாகி பீமன் தப்பிய பின்பும் மிருகம் அவனை விரட்டியது. அடுத்து ருத்திராட்சம் இல்லை. பீமன் திருநட்டாலத்தை நெருங்கியிருந்தான். அது விடியும் பொழுதாயிருந்தது. காலை 6 மணி ஆகியிருந்தது. மிருகத்திடம் இருந்து தப்ப ஓடிவந்த பீமன் திருநட்டாலத்தில் ஒரு காலை வைத்த நிலையில் இன்னொரு காலை மிருகம் பட்டியது. இப்பொழுது திருநட்டாலத்துக்குள் இருக்கும் கால் அவனுக்கு, வெளியில்தான் பிடித்த கால் தனக்கு என அது வாதிட்டது. தர்மன் மிருகத்தின் வாதம் சரி என தீர்ப்பளித்தார். ஏ மிருகமே, 12 சிவலிங்கத்தை உனக்கு காட்ட ஓட்டிய புண்ணிய பாதத்தையா கடித்து விழுங்க பார்க்கின்றாய் என கண்ணன் கேட்டு
தானே சிவரூபமாக மிருகத்துக்கு காட்சியளித்தார். லிங்கத்தரிசனம் காட்டிய புண்ணிய காளையா கடித்தேன் என அவனை விடுவித்த மிருகம் பின் ஏன் அவன் கோவிந்தா கோபாலா என கத்தினான் என்பதை யோசித்து சொன்னது. கோவிந்தா கோபாலா என இவன் அழைத்து ஓடினாலும் அவன் ருத்திராட்சம் வைத்தவுடன் சிவலிங்கம் வந்ததென்றால் ஹரியும் சிவனும் ஒன்றே, அதை நான் புரிந்து கொள்ள செய்ததற்கு நன்றி கூறி இராஜசூய யாகத்தில் கலந்து கொண்டு யாகம் முடிந்த பின்பு காட்டுக்கு திரும்பி சென்றது. அந்த வார்த்தை தர்மனுக்கும் பீமனுக்கும் சுட்டது. அதுவரை குழம்பியிருந்த அவர்கள் இரண்டும் ஒரே சக்தி என்பதை உணர்ந்து அகந்தை ஒழிந்து நின்றனர். இரவெல்லாம் ஓடி அரியும் சிவனும் ஒன்று என பீமன் ஞானம் பெற்றதை நினைவு கூறும் விதமாக முன்பு சிவராத்திரியில் 12 சிவாலங்களுக்கு ஓடும் நிகழ்ச்சியும் இருந்தது. 12 லிங்கம் 12 ராசிகளை குறிப்பது என்றும். இப்படி 12 லிங்கங்களையும் வணங்கினால் இந்த பிரபஞ்சத்தை 360 பாகை கோணம் சுற்றியது போலாகும் என்பது ஐதீகம். சிவராத்திரி இரவில் தூங்காமல் லிங்க தரிசனம் செய்ய இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் ஹரியும் சிவனும் ஒன்று எனும் மாபெரும் தத்துவமும் இருந்தது. இதனை பாரதத்தின் பல பாகத்தில் வாழ்ந்த இந்துக்கள் ஒரு காலத்தில் செய்தனர். சிவராத்திரி அன்று கோவிந்தா கோபாலா என கத்தியபடியே 12 லிங்கங்கள் இருக்கும் ஆலயத்துக்கு ஓடுவார்கள். சிவாலய ஓட்டத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே மாலை அணிந்து விரதம் மேற்கொள்கின்றனர். மேலும் இவ்வோட்டத்தில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்கின்றனர். கையில் ஓலை விசிறியுடனும் ஒரு சிறிய பண முடிச்சுடனும் ஓடுகின்றனர். புனித பயணம் செல்லும் போது கையில் விசிறி ஏந்திச் செல்வது சமண மதத்திலுள்ள ஒரு வழக்கம். மாசி மாதம் சிவராத்திரியின் முதல் நாள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவி உடை அணிந்து திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயில் சுற்றியுள்ள 12 சைவ திருத்தலங்களையும் 24 மணி நேரத்தில் ஓடி வலம் வருகின்றனர். திருவட்டார் ஆதிகேசவன் பெருமாளை சுற்றித்தான் குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற 12 சிவாலயங்கள் உள்ளது. இன்றும் பக்தர்கள் சிவலாய ஓட்டம் முடிந்த பின்னர் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாளை தரிசனம் செய்வார்கள். இந்த 22 அடி சால்கிராமத்தால் ஆனது. பொருமாளின் நாபியில் தாமரையோ பிரம்மனோ கிடையாது. இதனால் இவரை நாம் தரிசனம் செய்தால் மறுபிறவி கிடையாது. இப்படி ஒரு அம்சம் உலகில் வேறு எங்கும் காண முடியாது. புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் மட்டும் சூரிய ஒளிக்கதிர்கள் நேராக கர்ப்பகிரகத்தின் உள்ளே விழும் வகையில் இக்கோயில் கட்டப்பட்டுள்ளது. நம்மாழ்வார் இவ்வாலயத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார். தென்னிந்தியாவில் வைகுண்டம் என்று அழைக்கப்படும் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் 77வது ஸ்தலம் ஆகும். இது சுமார் 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று புராணங்கள் கூறுகின்றன. இறைவன் ஆதிகேசவன் பெருமாள், மரகதவல்லி நாச்சியார் மற்றும் இக்கோயில் 13 மலைநாட்டு திருப்பதிகளுள் முதன்மையானதாகும். சிவாலய ஓட்டத்தில் ஓடும் பக்தர்கள் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள். இவர்கள் தீயினால் சுடப்பட்ட பொருள்களை சாப்பிட மாட்டார்கள். இளநீர், நுங்கு, வாழைப்பழம் ஆகியவற்றை மட்டுமே சாப்பிடுவர். இந்த வழக்கம் மறைவதற்கு புத்தமத எழுச்சி பின் சமண மதம் அதை தாண்டிய ஆப்கானியர் ஐரோப்பியர் குழப்பம் என பல காரணம் உண்டென்றாலும் அந்நியார் ஆட்சியில் அதிகம் சிக்காத கன்னியாகுமரி பக்கம் இந்த ஓட்டம் இன்றும் உண்டு. சாலிய மகரிஷி வழிவந்த சாலியர் இனம் எனும் நெசவாளர் இனம் தொடர்ந்தது சிவராத்திரியன்று. கோவிந்தா கோபாலா என சொல்லியபடியே ஓடி சுற்றுவார்கள். இது சிவாலய ஓட்டம் என்றாயிற்று. இப்பொழுது சாலியர் தாண்டி எல்லா இந்துக்களும் பங்கெடுக்கும் நிகழ்வாக அது அமைந்திருக்கின்றது. இந்தியா முழுக்க சிவராத்திரி கொண்டாடப்படும் நேரத்தில் கன்னியாகுமரி பக்கம் மட்டும் அங்கு திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயில் சுற்றியுள்ள திருமலை மகாதேவர் கோவில், திக்குறிச்சி மகாதேவர் கோவில், திட்பரப்பு மகாதேவர் கோவில், திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் கோவில், பொன்மனை தீம்பிலான்குடி மகாதேவர் கோவில், திருப்பன்றிப்பாகம் சிவன் கோவில்,
கல்குளம் நீலகண்ட சுவாமி கோவில், மேலாங்கோடு சிவன் கோவில், திருவிடைக்கோடு சடையப்ப மகாதேவர் கோவில், திருவிதாங்கோடு மகாதேவர் கோவில், திருப்பன்றிக்கோடு மகாதேவர் கோவில், திருநட்டாலம் சங்கர நாராயணார் கோவில் ஆகிய 12 சிவாலயங்களையும் கோவிந்தா கோபாலா என கண்ணனை நினைத்தபடியே ஓடி 12 சிவாலயங்களிலும் சிவ தரிசனம் செய்து வணங்கி சிவராத்திரி அனுசரிக்கப்படுகிறது. இந்த 12 சிவாலயங்களும் பீமன் வைத்த 12 ருத்திராட்சங்களில் உருவானவை. திருமலை மகாதேவர் கோவிலில் சிவாலய ஓட்டம் துவங்கி 12வது கோவிலாக திருநட்டாலம் சங்கர நாராயணார் கோவிலில் சிவாலய ஓட்டம் முடிவடைகிறது. இதில் பக்தர்கள் சுமார் 110 கிலோமீட்டர் தூரத்தை சுற்றி வருவார்கள். இந்த 12 சிவாலயங்களுக்கும் சிவராத்திரி தினத்தில் பக்தர்கள் கோபாலா, கோவிந்தா என அழைத்தவாறு நடந்தும் ஓட்டியும் சென்று வழிபடுவார்கள். சிலர் சைக்கிள், மோட்டார் சைக்கிள், கார், வேன் போன்ற வாகனங்களில் சென்று தரிசனம் செய்வார்கள். 12 சிவாலயங்களிலும் பக்தர்கள் வழிபட ஏதுவாக தொடர்ச்சியாக அரசு பேருந்து வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 12 சிவாலயங்களில் கல்குளம் நீலகண்ட மகாதேவர் கோவிலில் மட்டும் தேவி வடிவில் சிவன் உள்ளார். திருநட்டாலம் சங்கர நாராயணர் கோவிலில் மூலவர் சங்கர நாராயணராக காட்சி தருகிறார். 11 சிவாலயங்களில் விபூதி பிரசாதமும் திருநட்டாலம் சங்கர நாராயணர் கோவிலில் சந்தன பிரசாதமும் தரப்படுகிறது. தூங்காமல் விழித்திருந்து ஒன்றன் பின்பு ஒன்றாக பல சிவாலயங்கள் சென்று சிவனை தரிசித்தால் நாம் சிவராத்திரி முழுவதும் கவன சிதறல் இன்றி சிவனை வணங்குவது எளிதாகும். சிவாலய ஓட்டத்தில் கலந்து கொள்வது பாவங்களை போக்கும் எனவும் குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யமும் நிலவும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் சிலர் சிவாலய ஓட்டமாகச் செல்வதை நேர்த்திக்கடனாகவும் செய்து வருகின்றனர்.